ஓகே. வணக்கம் சார். சொல்லுங்க. என்னாச்சு? ஏதோ எரர் அனுப்பிச்சிருந்தீங்க. ஆமாம் சார். அதை வந்து பார்த்தீங்களா சார்? அதை நான் வந்து நேற்று என்ன பண்ணேன், நேற்று நைட்டு ஃபுல்லாக இருந்த பொசிஷன் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த புதுசாக உள்ள இஏஓ போட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து நான் விட்டேன் சார். சரிங்க. ஆமாம். அதில் வந்து 2 விஷயம் மட்டும் தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஒன்று வந்து நம்ம அந்த கிரிட் 1ல் வந்து அந்த நம்ம டிடியை வந்து 1+1 1 பாயிண்ட் வச்சேன். அப்புறம் வந்து இந்த ட்ரையல் கிரிட்டில் வந்து அந்த பொசிஷன் சைஸ் வந்து மேக்ஸிமம் பொசிஷன் சைஸ் 5 வச்சேன். அவ்வளோதான். இது ஓகே. 2 மட்டும் நான் மாற்றிட்டு நான் வந்து ஓகே விட்டு ரன் பண்ணி விட்டுட்டேன். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, நானும் நெறைய தடவ செக் பண்ணிட்டேன். அந்த 5க்கு மேல நெறைய எடுக்குது பொசிஷன். ஆஹா. ம். ஸ்க்ரீன் ஷேர் பண்றீங்களா? பார்க்கலாம். ஆ. ₹20 குடுத்து அங்கிருந்து வாங்கிட்டு வைங்க அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டு இது வந்து நான் நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த விஷயம் யாருக்காவது புரிஞ்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கரெக்டா நான் வருதுங்களா? இருங்க. இருங்க. கலர் கொஞ்சம் மாத்திடும். சொல்லுங்க. ம். இதுல அந்த இது என்னன்னு பார்த்தீங்களா? ரெட் கலர்ல அந்த ஒரு இதுன்னு வருது என்னன்னு பார்த்தீங்களா? ட்ரையல் கிரேட் போத் சைட் மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு. அது வந்து இப்போ 2 சைடு ஃபில் ஆயிருச்சு. நீங்க அங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணீங்கன்னா, கிளிக் டு அதுக்கு நான் கிளிக் ரெஸ்யூம் இருக்கு பண்ணி பாருங்க. ஆமா கிளிக் பண்ணேன் சார். பட் ஆனா எந்த ரெஸ்பான்ஸுமே இல்ல சார் அதுல. இல்ல. அது நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒருவேளை அதுல அப்படியா? இருக்கலாம். ஆ. ஆமாமா. இப்ப வந்து இதுல ஏன்னா அது இதுல பாருங்க இன்னைக்கு நெறைய வந்து ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சார் அது அ பார்க்காதீங்க. ட்ரேடு பட் ஆனா வாங்க. வந்து ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இதில பாருங்க, இந்த கிரிட் 1ல பாருங்க, நெறையா வந்து ப்ளேஸ் ஆயிட்டே இருக்கு. நம்ம வந்து செட்டிங்ல வந்து காமிக்கிறேன் பாருங்க. இதில வந்து பாருங்க, இந்த ம். ட்ரையல் கிரிட் வந்து நான் வந்து 5 தான் குடுத்துருக்கேன். இது நேத்து நைட்டு குடுத்ததே 5 தான். அதுலேருந்து தான் இருக்கு. 5 புக்கு வந்து 1 குடுத்துருக்கிறீங்க. ஓகே. ம். அவ்வளோதான். சரி சார். பட் ஆனா வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய வந்து வரும் சார். நான் இல்ல பெண்டிங் ஆர்டர்ஸ் வரும் 4436ல சார். அது விடுங்க. ஆமா பெண்டிங் பெண்டிங் ஆர்டர்ஸ் ஆர்டர் தான் வரும். சொல்றேன். ம். சார் பெண்டிங் விட்டுருங்க. ஓப்பன் ஆ பொசிஷன் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. ஓப்பன் பொசிஷன் வந்து பாருங்க. இதில ஓப்பன் வந்து பொசிஷன் வந்து கிரிட்ல வந்து 2, 3, 4, 5, 6, 7, 8 இருக்கு. நெறைய வந்து க்ளோஸும் ஆயிருக்கு. இதில வந்து கிரிட்ல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, மேலேயே காமிக்குது பாருங்க. பை வந்து 9, செல்லு 5. கரெக்ட்டுங்களா? அது ம். என்ன எரர் ஆயிருக்கும்னா, இப்ப செல் சைடு 5ன்னு நின்றுச்சு பார்த்தீங்களா? செல் சைடு 5 நின்றுச்சு சார். பை சைடு மேபி நீங்க அத கிளிக் ஆமா. பண்ணும்போது ஏதாவது ஒரு எரர் ஆயிருக்கும். கிளிக் டூ ரெஸ்யூம் இருக்கு பாருங்க. ஆ ஒருவேளை நீங்க அது குடுத்திருந்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்யூம் ஆயிருக்கும். சரி. பட் ஆனா இப்போ வந்து பெண்டிங் ஆர்டர்ல வந்து நெறைய இருக்குங்கிறீங்களே. நான் அத பார்த்துட்டு தான் நான் வந்து கெஸ் பண்ணேன் நெறையா இல்ல வந்திருக்குன்னு சொல்லிட்டு. பெண்டிங் விழுகும் சார். பெண்டிங் விழுகும். அந்த பெண்டிங் வந்து எப்படின்னா, இப்போ திருப்பி ஆர்டர் எடுக்கும். ஒரு ஆ, பக்கம் வந்து வரும்போது ஆர்டர் எடுக்கும். அது ஆ, குளோஸ் ஆயிரும். ஆமா. ஆ, ஆ, ஆக்சுவலி கேன்சல் ஆகணும். ஆ, ஆமா. ஆ, ஆனா அது அதே மாரி சரி பண்ணிக்கலாம் விடுங்க. அது ஒரு சின்ன வேலை தான். அது பண்ணிடலாம் விடுங்க. ஓகே, ஓகே. அப்புறம் வந்து சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில பாருங்க இந்த ஹிஸ்ட்ரியில வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து நானா வந்து க்ளோஸ் பண்ணேன். 30 வந்துமே 11 வந்துமே வந்து அது ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகல. எதுல சொல்றீங்க? கிரிட்லயா? இப்ப நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. ஆமா கிரிட்ல அது இல்ல இது கிரிட்ல வந்து ஆமா கிரிட்ல வந்து 6, 7 பாருங்க. ஃபர்ஸ்ட்டே இருக்கு பாருங்க. அந்த ஹிஸ்ட்ரியில இருக்கு பாருங்க. அதில ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன் பாருங்க. 30 ப்ராஃபிட்டு, 11.84 ப்ராஃபிட்டு. இதெல்லாம் வந்து க்ளோஸ் ஆகவே இல்ல. நானா க்ளோஸ் பண்ணேன். ம்ஹ்ம்.
அப்படி பண்ண வேணாம் சார். மோஸ்ட்லி அப்படி சரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் நீங்க அந்த சரி கிரிட் டோட்டல் வந்து ப்ராஃபிட்ல இருக்கான்னு பாருங்க. கிரிட் டோட்டல்ங்கிறது 1, 2, 3ன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். டோட்டலா ஒண்ணுல உள்ளது மொத்தத்துல. ஆமா, ஆமா, ஆமா. ஆ, சரிங்களா? சரி மத்தபடி நீங்க வந்து பண்ண வேண்டாம். தனியா க்ளோஸ் பண்ண வேண்டாம். சரி. ஏன்னா அது வந்து நிறைய ப்ளஸ்க்கு வந்து திருப்பி அது மைனஸ்க்கும் போது பட்டனா க்ளோஸ் ஆக மாட்டேது. அதனால தான் சரி ஏன்னா புதுசு இல்லையா, ஒரு அதனால வந்து செட்டா க்ளோஸ் ஆகணும் சார். ஒரு செட்டா க்ளோஸ் ஆகணும். ஆ, ஆச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ம். சரி அது 2 மட்டும். அப்புறம் வந்து அந்த ட்ரையல் கிரிட்ல வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிற மாதிரி பண்ணுங்க சார். ஆமா. அது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லாம இருக்கு. அது ஓகே. நான் ஆமா மாத்தி இல்லாம. குடுத்துறேன். ஓகே ஓகே. அதுதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு ஒன்றும் இதில் ஓடிட்டு இருக்கணும். ஓகே. நான் நோட் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லுங்க என்னென்ன கரெக்ஷன்ஸ்னு சொல்லுங்க. நோட் அதுதான் பண்ணிக்கிறேன். இதுதான் இப்போதைக்கு வேற ஒன்றும் இல்லை. இது ஒன்று தான். அந்த ஷோ பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து அதுதான் அந்த ஆர்டர் எடுக்காது தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் வந்து இது நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் நேற்று இப்போ நைட்டு எல்லா பொசிஷனையும் க்ளோஸ் பண்ணேன். அந்த இஏவில் எடுத்து எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டு இதை மட்டும் தான் இப்போ நான் வந்து போட்டிருக்கேன். ம். ஆமாம். ஸோ இதில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே அது ஆமாம், இன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 630 வந்திருக்கு. ஈக்விட்டில இருந்து பர்சன்டேஜ் எவ்வளவு வந்திருக்குன்னு சொல்லுங்க. காலையில ஈக்விட்டி நோட் பண்ணீங்களா? காலையில் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2700. அதுல இருந்து எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. புக்கோட ப்ராஃபிட் பார்க்காதீங்க. அது தனி. பட் ஈக்விட்டி நேற்றுக்கு இன்னைக்கு ஈக்விட்டி பாருங்க. இல்லை அது அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் வந்து ஃப்ளோட்டிங் வந்து அது அதிகமாக இருக்குல்ல. வந்த ப்ராஃபிட் இப்போ ஃப்ளோட்டிங்கில் இருக்குது. ஓகே சார். அதான் சொல்றேன். வந்த ப்ராஃபிட் பார்க்காதீங்க. காலையில ஈக்விட்டி எவ்வளவு இருந்ததுன்னு பாத்துருங்க. ஈக்விட்டி வந்து ஒரு 2500 வந்து இப்போ 2700 வந்ததுன்னா ப்ராஃபிட் அப்படி சொல்றேன். இல்லை அது 2600 சில்லறை இப்படி தான் இருந்தது. இல்லை நம்ம வந்து இந்த டெய்லி அது ப்ராஃபிட்டை நீங்க ஒரு பார்த்தோம்னா போதும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சரி 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 சரி. அதனால நம்ம வந்து ஃப்ளோட்டிங் வந்து பார்க்க வேணான்னு இருக்கோம் இல்லையா. அதனால நம்ம வந்து இந்த புக்கான ப்ராஃபிட்டை மட்டும் பார்த்தோம்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 630 இருக்கு. ஸோ அதனால் இப்போ உள்ளது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் இந்த வீக் ஃபுல்லாக வந்து வரட்டும். சரிங்க சார். அப்ப இதை ஓகே நீங்க சார். பாருங்க. நான் ஓகே சேஞ்ச் ஓகே பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு. ஓகே 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 சார். அந்த ஒரு ஆப்ஷன். ஆமா, அது எல்லாருமே கேட்டாங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் நான் இன்னைக்கு தான் அதை பார்த்தேன். அந்த ஆப்ஷன் வந்து இல்லைன்னு. ஏன்னால் வந்து நீங்கள் 2 பாயிண்ட் வச்சிருக்கீங்க. போன தடவை அது மட்டும் தனியாக இருந்ததில் வந்து அந்த 2 பாயிண்ட் நம்ம பார்த்தோம். ஷோ ஆனிச்சு. அதான் இப்போ வந்து அது ஷோ ஆகலை. ஓகே ஓகே சார். கட் பண்ணிட்டு வச்சாரிங்க. ரைட் சார். பண்ணிடுங்க. ஓகே. இன்னைக்கு எப்படி சார்? இன்னைக்கு 3% இன்னைக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டும் ரொம்ப ஸ்லோ. நான் இன்னைக்கு பண்ணல. நான் இன்னைக்கு வேற வேற இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்லோவாக கொஞ்சம் மேலே போயிட்டு வந்ததுனால ப்ராஃபிட் பையும் எடுத்துச்சு, செல்லும் எடுத்துச்சு. இன்னைக்கு எல்லா இஏவும் ரன் பண்ணி, அதாவது நம்ம சொல்லியிருந்த இஎல்லாம் ரன் பண்ணியிருந்தாரு. ஒரு நிதேஷ் அவர் பண்ணியிருந்தாரு. அவருக்கு 3% ரீச் ஆச்சுன்னு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. ஆமா ப்ரோ, இன்னைக்கு ரீச் ஆயிருக்கு. என்னென்ன இது பண்ணீங்க? கோல்டு மைனர், இது கிரிட் ஒன்னு, அப்புறம் மினி மைனர் அண்ட் டர்ட்டில். ஆனா மோஸ்டா அது வந்து கிரிட் தான் எடுத்திருக்கு ட்ரேட் எல்லாமே. கிரிட் தான். அதாவது ஃபர்ஸ்ட் கிரிட் 1. ஆமா ப்ரோ. அது மேஜிக் நம்பர் 111 222ன்னு இருக்குல்ல. அது 111 எது, 222 எது?
கிரிட் ஒன்னுங்கிறது 1-1-1, மினி மைனர் அப்படியே 2-2-2 அந்த ஆர்டர்ல. ஓகே ஓகே ப்ரோ. மோஸ்டா 2-2-2 தான் ப்ரோ. எல்லாமே 2-2-2 தான். அதான் அந்த மினி மைனர் தான் அந்த மாதிரி 1-1-1ங்கிறது தான். வந்து ஒரு 25% இருக்கும். மீதி 75% வந்து மினி மைனர் தான் எடுத்திருக்கு. இல்ல டர்ட்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கு இன்னைக்கு. அது ஆமா, அது 0.38ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. டர்ட்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கு. ஆனா அதுல இன்னைக்கு வந்து 2 ட்ரேட் எடுத்திருக்கணும். அது ஒன்று ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆயிருக்கணும். அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு எடுத்திருக்கு, ஒரு சிலருக்கு எடுக்கல. இல்ல ப்ரோ. ஆக்சுவலி இன்னைக்கு மட்டுமே என்னோடதுல டர்ட்டில்ல வந்து 1, 2, 3, 4, 5 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு ப்ரோ. அவ்வளோ ட்ரேட் டிடினா எடுத்திருக்கா? டர்ட்டில் தானே? ஆமா, ஃபாஸ்ட் வச்சிருந்தீங்களா? ஆமா ப்ரோ. ஃபாஸ்ட் வச்சாலும் 5 இருக்குதா? எப்போ காலையில ஆன் பண்ணிட்டீங்களா? ப்ரோ அது எஸ்டர்டேல இருந்து கண்டினியூஸா ரன்ல தான் இருக்கு. அப்படியா? ஓகே. அப்படி பண்ணக்கூடாதா? இல்ல பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை, பண்ணலாம். நேத்து அச்சீவ் ஆகல. சோ அதனால வந்து அப்படியே ரன் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு நல்லாவே ரன் ஆயிருக்கு. ஓகே. 5 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு. 5 ட்ரேட்ஸும் ஸ்டாப் லாஸ் ஹிட். எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதான் அந்த ட்ரைலிங் ஸ்டாக் லாஸ் வச்சிருக்கீங்க. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ம். ஓகே. நான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல. நான் நேற்று எடுத்ததே எனக்கு ஆல்மோஸ்ட் அதான் நேற்று 5-4 இருந்துச்சு இல்லைங்களா? இது இன்னைக்கு 5-5 கிட்ட வந்துருச்சு. அதனால எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டேன். கரெக்டாக 10% ரீச் ஆனால் இதை ஸ்டாப் பண்ணணும். அதனால அப்படியே விட்டுட்டேன். நம்ம அக்கௌண்ட்ல எதுவும் பண்ணல. ஓகே சரி, ஓகே. நாளைக்கு நியூஸ் இருக்கிறதுனால பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ மற்றவங்க நீங்க எல்லாரும் பண்ணீங்களா? ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை அப்படியே கொடுத்த செட்டிங்ஸ் அப்படியே ரன் பண்ணிட்டீங்களா? ப்ரோ நான் ரன் பண்ணது வந்து நீங்க அமிச்ச செட்டிங் தான். அந்த எஸ்எஸ் நெட்னு ஒரு செட்டிங் அமிச்சிங்கல்ல, ஆமாங்க. அதே செட்டிங்ல தான் ரன் பண்ணது. அதுல தான் இன்னைக்கு 3% வச்சு இருக்கு. ஓகே 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 ஓகே. அதுல ப்ரோ நான் எனக்கு நியூஸ் வந்து மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். என்னங்க? அதுல நியூஸ் மட்டும் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரோ. மத்தது எல்லாமே வந்து ரன்ல தான். ஓகே ஓகே ஓகே. ப்ரோ எனக்கு 1.3% ப்ரோ, ஆல்மோஸ்ட் 131493 ப்ராஃபிட். ஓ சூப்பர். லாட் வந்து மாத்தினீங்களா? நேற்று 0.02 மாத்திரன்னு சொன்னீங்க. நேத் 0.02 நேற்று ஈவினிங் மாத்திட்டேன். நேத்தி கிட்டத்தட்ட 900 கிட்ட வந்துருச்சு நேத்தி. ஓகே. இன்னைக்கு 1345. வேற எந்த சேஞ்சஸ் பண்ணல இன்னைக்கு. சூப்பர். ஓல்டு பொசிஷன் ஏதாவது கழட்டி விடணுமா ப்ரோ, இல்ல எல்லாம் அப்படியே ரன் ஆகட்டும், நாளைக்கு பார்த்துக்கலாமா? நாளைக்கு பார்த்துக்கலாம் bro. நாளைக்கு தான் இதர் ஒரு 100-150 பாயிண்ட் மேலே போகும், இல்லை கீழே வரும். ம் ஓகேங்களா? கீழே வந்தது அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கிற பொசிஷன்லாம் கட் பண்ணிட்டு லாங் ஓகே விட்டுடலாம். நம்ம அதுக்கப்புறம் ஓகே அப்படியே விட்டுட்டோம்னா லாங். அப்படி இல்லை, நாளைக்கு எதுவுமே சேஞ்சஸ் இல்லைன்னா அப்புறம் நியூ ட்ரேட்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ நான் ஒரு இஏ சொன்னேன், அதை பாத்தீங்களா? நான் பார்த்தேன் ப்ரோ. அது இந்த வீக் பண்றேன் நான். ஓகே ப்ரோ. அதான் மேனுவலா பிளேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அதுல ஒரு 600 கிட்ட ப்ராஃபிட் ஃபுல்லா கண்டினியூவா பைலே பண்ணிட்டு இருக்கேன் மேனுவலாவே. நீங்க அதை ரெடி பண்ணி விடுங்க, பார்த்து நான் பண்ணுவேன். ஓகே ஓகே ப்ரோ. நான் ஓகே இப்போதைக்கு ப்ரோ. வந்து இந்த சரி ஒரு 3-4 சிஸ்டத்துல நம்மளோட இது போட்டிருக்கேன். ஓகே அது இந்த வீக் நான் டெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம அப்படியே உங்களுக்கு பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே ப்ரோ. வீக்கெண்ட்ல பண்ணுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. வீக்கெண்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதும் பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. ரைட்.
ஸோ இன்னைக்கு நைட் வரைக்குமே நீங்க அந்த கிரிட் எல்லாம் ஆன் பண்ணலாம். இன்னைக்கு நைட் வரைக்கும் கன்சல்டேட் தான் ஆயிட்டு இருக்கும், ஒன்றும் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. நாளைக்கு தான் இருக்கு. நாளைக்கு லண்டன் செஷனுக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும். காலையிலையும் ரன் பண்ணலாம். பரவாயில்ல, ஈச் 1%னா அது கிட்டத்தட்ட தான் 900 வந்திருக்கு இவருக்கு, நிதேஷ் வருது. நான் இன்னொரு அக்கௌண்ட்ல பண்ணேன், அது 1% வந்தது. அது ஒரு கிரிட், ஃபர்ஸ்ட் கிரிட் மட்டும் ஆன் பண்ணேன், மீதி பண்ணல நான். போதும், இதுவே போதுங்க. நம்ம வந்து இப்போ நாளைக்கு நியூஸ் வந்து நமக்கு ஃபேவரா இல்ல, மறுபடியும் இன்னும் அகேன்ஸ்டா போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெட்ஜ் பண்ணது அது அப்படியே ஆஸ் இட் இஸ் இருக்கட்டும். ஓகேங்களா? இதுல விடி மார்க்கெட்ஸ்ல ட்ரேட் பண்ற யாராவது ஒருத்தருக்கு ஸ்வாப் வருதுன்னா சொல்லுங்க. எனக்கே ஸ்வாப் இப்போ நேற்று எடுத்த ஒரு லாட்டுக்கு $80 போட்டிருந்தான். ஸோ சார் ஸ்வாப் நேற்று நைட்டு மெயில் அனுப்பிட்டேன் சார், ரீசெட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு அதான் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணியாச்சு, நீ திரும்ப பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிக்கணும். அப்புறம் அப்படியே எதுவுமே வேலை செய்யாது, திரும்ப காலையில் திரும்ப ரீசெட் பண்ணி இதோட ஒரு 2-3 தடவை ஆயிடுச்சு. ஆமா, இன்னைக்கு இவரு நம்ம சார் ஒருத்தருக்கு அவருக்குமே ரீசெட் பண்ணிட்டாங்க. பார்க்கலாம் இருங்க என்னதான் பண்றாங்க. எனக்கு தான் சார், எனக்கு அந்த மாதிரி வந்தது திரும்ப ரீசெட் பண்ணுது. அதான். அதுக்கப்புறம் இன்னும் வரல இல்லைங்க இப்போ? இல்லை சார், அதுக்கப்புறம் ஒன்றும் வரல, ரன் ஆகிட்டு இருக்கு இது வரைக்கும். அது ஒன்றும் இல்லை சார். என்ன இதுன்னா இப்போ இங்கே இந்த இது இருக்கு பாருங்க, இந்த யூசர்ல இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல ட்ரையல் கிரிட்ல வந்து இப்போ பாருங்க ட்ரூன்னு கொடுக்குறோம். இந்த ஸ்டாப் ஆர்டர்ஸ் உங்களுக்கு அந்த ஃபைல் வரலையா? இந்த லேட்டஸ்ட் ஃபைல் அனுப்பல நான். இந்த ஆப்ஷன் இருக்குது, நான் ஆட் பண்ணிருந்தேன். உங்களோட இன்புட்ல ஓபன் பண்ணி பாருங்க, ஸ்டாப் ஆர்டர்ஸ் மெயின்டைன்டு பெர் சைடு, அதாவது பை ஸ்டாப் செல் ஸ்டாப் எவ்வளோன்னு சொல்லி இந்த லிமிட். இது நான் 25 நான் டிஃபால்ட்டா கொடுத்துருந்தேன் இல்லையா, அதை வந்து இப்போ நான் மாத்திட்டேங்க, நீங்க வந்து சேஞ்ச் பண்ற மாதிரி. எப்படிங்க 60 தானே இருக்கு, மேக்ஸிமம் ஸ்ப்ரெட் பாயிண்ட் சொல்றீங்களா? இல்ல சார், இந்த இடத்துல நீங்க வந்து ஆப்ஷன் இல்லாம இருந்தது. இப்போ லாட்டுக்கு கீழே பாருங்க ட்ரையல் கிரிட், என்ன கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். நான் இதை நேற்று பண்ண சென்ட் பண்ணிருக்க மாட்டேன். எதுவும் சேஞ்ச் பண்ணா டெய்லி உள்ளதை அப்டேட் பண்ணுங்க சார், குரூப்ல ஃபைல் அனுப்பிவிடுங்க. டெய்லி அனுப்பிச்சா அது கன்ஃபியூஸ் ஆயிரும் அப்படின்னு அனுப்பலைங்க. இல்லை நீங்க எதுவும் சேஞ்ச் பண்ணியிருந்தா மட்டும், அப்பதான் அது எல்லாருக்கும் ஈவனா இருக்கும். நான் சேஞ்ச் பண்ணாலும் நான் அது உங்களுக்கு நான் ரொம்ப அவசரமா இருந்தது, எனக்கு கட்டாயம் இது வேணும்னா நீங்க கேளுங்க, நான் உங்களுக்கு தனியா அனுப்புறேன். ஏற்கனவே குரூப்ல நிறைய ஃபைல் போட்டால கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. அதாவது அப்டேட் பண்ணி நம்ம ஒரு ஃபைல் அனுப்பிச்சா அதை நியூ ஃபைல்னு வச்சுக்கிறாங்க. அதனால நான் அதுல எதுவும் போடுறதில்ல. நான் வேணா இது இப்ப அனுப்புறேன் உங்களுக்கு. என்னன்னா இதுல நீங்க பாருங்க, இதுல வந்து 5ன்னு கொடுத்துருங்க. ஸ்டாப் ஆர்டர்ஸ் மெயின்டைன் பெர் சைடு வந்து 5ன்னு கொடுத்துட்டு, அப்புறம் நீங்க இந்த ப்ராஃபிட் வந்து 1 or 2 அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஒரு 2ன்னு கொடுப்போம். மேக்ஸ் ஓப்பன் பொசிஷன் வந்து இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதே கொடுக்குற மாதிரி பாத்துங்க. இங்க 5ன்னா இங்கேயும் 5 கொடுங்க, அங்க 3ன்னா இங்க 3 கொடுங்க, அந்த மாதிரி கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இப்ப கொடுத்தாச்சு, ட்ரூ கொடுத்தாச்சுங்களா? இப்ப பாருங்க, இப்ப இந்த 1, 2, 3, 4, 5ன்னு வருது பாருங்க. இதுல வந்து நம்ம 25ன்னு கொடுக்கும்போது திருப்பி அந்த அதான் அதுல 25 கீழே 25. இப்ப இதுல அவன் ஏன் வந்து அவனுக்கு மெசேஜ் நிறைய வருதுன்னு சொல்றான்னா, இந்த 50 ஆர்டர்ஸ் உழுகுது பாருங்க. 50 ஆர்டர்ஸ் ஒரு சின்ன மாடிஃபை ஆகும்போது திருப்பி இந்த 50 ஆர்டர்ஸும் மாறும். அதனால அவன் வந்து அப்படி சொல்றான். சொல்ல வேண்டியது இல்லை. அப்படி பார்த்தா நம்ம தான் மல்டி பேங்க்லயே பாருங்க. நான் நேற்று இந்த கணக்கு போட்டு பாத்தீங்களா? நான் சொன்னேன் இல்லைங்க, $360 கமிஷனு, 0.10ன்னா இப்போ எவ்வளவு லாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம வந்து அவ்வளவு லாட் போட்டு அவன் இது வரைக்கும் ஒரு கேள்வி நான் பேசியிருக்கேன். அது அவங்க இந்த மாதிரி
அலோவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். சரி சரி. இல்லை இப்போ 0.01 போடுறோம், இதுக்கே இப்படி இருந்தாக்கா இன்னும் நம்ம வந்து இப்போ 0.1 போடும்போது என்ன பண்ணுவோம்? இல்ல இல்ல 0 அந்த இது கிடையாது. நீங்க வந்து இப்ப 0.01 போட்டாலுமே 1 போட்டாலும் மெசேஜ் போகுது இல்ல, அதுதான் கணக்கு. இந்த இடத்துல வந்து 5 ஆர்டர் விழுந்திருக்கு, அதுதான் உனக்கு கணக்கு. 50 ஆர்டர்னா அந்த கணக்கு. ஆனா நீங்க சொல்ற பாயிண்ட் அது செகண்டா வரும். இப்ப ஆர்டர் போடுறதுக்கு இவன் இவ்வளவு சொல்றான், அடுத்து ப்ராஃபிட் பண்ணும்போது அங்கேயும் வருவான். நாங்க இந்த ஆல்கோ நாங்க வந்து அலோவ் பண்ண மாட்டோம், அது வருவான், அடுத்தடுத்து வருவான். அதெல்லாம் நடக்கும். நம்ம என்னன்னா அதுக்குள்ள நம்ம ஒரு வேற புரோக்கருக்கு மாறி சென்ட் அக்கௌண்ட்டுக்காக தான் இப்ப இந்த விடி மார்க்கெட்ல ரோபோல எல்லாம் பண்றது. ஆமா ஆமா ஆமா, வேற எதுலையும் இல்லை. ஆமா, வேற மல்டி பேங்க் அதெல்லாம் எதுலயுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஆமா. ஆமா ஆமா ஆமா. வேண்டேஜ்ல இருக்கு, அதுல ஒரு சில இதுதான் தரான். இப்ப இந்தியால இருக்கிறவங்களுக்கு தரான், யூஏஇல கிடையாது. அதனால வேண்டேஜ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம். இது நம்ம பண்ணுவோம், இது ஓரளவுக்கு மார்ஜின் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சிட்டி பேங்க்குக்கே வந்துடும். அதுக்குள்ள இந்த அக்கௌண்ட் பாருங்க, இந்த அக்கௌண்ட் ஒரு 6,000 7,000 வந்துட்டாலே போதும். நம்ம 10,000 சொல்றோம் இல்லைங்களா, அந்த 6,000 வந்துட்டாலே இதுல நான் அந்த மார்ஜினை ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு 1,000 வந்து ரிஸ்க் எடுக்க ஆரம்பிச்சேன். இப்பவே 450 ப்ராஃபிட், காலையில 480 எல்லாம் வந்தது, அதான் க்ளோஸ் டு ஒரு 500 வந்துருச்சு. அதே நம்ம ஸ்டாப்பா வச்சு பண்ணலாம் தான் பார்த்தேன், பட் இருந்தாலும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். எல்லாமே இப்போ எல்லா புரோக்கருமே வந்து டெபாசிட் வித்துறவளுக்கே வந்து ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன். கிரிப்டோவில் பண்ணால் அதில் வர ப்ராஃபிட்டை கிரிப்டோவில் மட்டும்தான் எடுக்கணும். யூபிஐல பண்ணாக்கா அதில் வர்ற ப்ராஃபிட்டை யூபிஐல மட்டும்தான் எடுக்கணும். நிறைய ரூல்ஸ்லாம் போட்டுருவாங்க, எல்லாத்துலேயுமே போட்டணும். இல்லை, ஏஎம்எல் பாலிசிங்கிறது ஒன்று சார். நீங்க கிரிப்டோல போட்டீங்கன்னா கிரிப்டோல எடுக்கணும், பேங்க்ல போட்டீங்கன்னா பேங்க்ல எடுக்கணும். அது வந்து அதுதான் பாலிசின்னு வச்சுக்கோங்க. ஒரு சில புரோக்கர் நீங்க சொல்றது வேற, 1008 கேள்வி கேட்டுட்டு இருப்பான். அது வந்து ரிஸ்க். அது இப்போதைக்கு உங்களுக்கு வந்து இப்ப சென்ட் அக்கௌண்ட்ல பண்றோம் நம்ம வந்து, நீங்க இப்ப 10,000 சென்ட் வச்சு 10,000 சென்ட் வெளியே எடுத்தா கூட அதெல்லாம் ஒரு இது கிடையாது. இப்ப நான் ஒரு அக்கௌண்ட், இப்ப நம்ம லைவ் அக்கௌண்ட்ல பாருங்க, நான் 100 சென்ட் போட்டிருந்தேன். அது நம்ம இப்ப எடுத்தாலும் ஒரு 100 சென்ட் ப்ராஃபிட்ல தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் வந்து ஆல்மோஸ்ட் டபுள் தான். அதுக்கப்புறம் ஒரு டாப் அப் பண்ணது அது அப்படியே இருக்கு. இப்ப நமக்கு தான் அது பெருசு, 10,000 சென்ட் 20,000 சென்ட்டுங்க. ஆனா டாலர்ல எடுத்தா அதெல்லாம் என்ன பண்ணுங்க, எந்த எப்பேற்பட்ட புரோக்கரா இருந்தாலும் 100 200 கொடுத்துருவோம். இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பிரச்சனை இல்லை, பெரிய அமௌண்ட் ஆகும்போது தான் இஷ்யூஸ். சார் விஜயராஜ் சார், அது என்ன ஆச்சு உங்களுக்கு, என்ன எரர் வந்தது? டெபாசிட் ஆக மாட்டேங்குது சார். ஓகே சரி, நான் அது என்னன்னு நான் பார்த்துட்டு நான் சொல்றேங்க. சரிங்க சார். கேட்குறேன், கால் முடிச்சுட்டு வேணா நீங்க எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, இல்லை நாளைக்கு பேசிக்கலாங்களா? இல்லை இல்லை, நீங்கள் பேசுங்க, 10 மணிக்கு தான் தூங்குவேன். சரி ஓகே, நான் கால் முடிச்சுட்டு வந்து உங்களை ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். சரிங்க சார். ப்ரோ, நான் அல்கோ ஆன் பண்றதா இல்ல அது அப்படியே ரன் ஆயிட்டு இருக்கட்டுமா? ஆமா, நம்ம அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணவே இல்லை இல்லைங்களா, நாளைக்கு நைட்டுக்கு மேல பண்ணிக்கலாம். ஓகே நான் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி லாட் சைஸ் கொஞ்சம் இதெல்லாம் மாத்தி தரேன் நான். ஓகே, அது போக நாளைக்கு நியூஸ் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம பண்ணிக்கலாம். ஒருவேளை நாளைக்கு எத்தனை மணிக்கு நியூஸ், 4:30ங்களா?
6 மணி சார். 4:30ன்னா நம்ம 6 மணி தான். உங்களுக்கு 6 மணி, எனக்கு 4:30. ஆ சரி, ஓகே விடுங்க. நாளைக்கு 4:30 4:15க்கு கனெக்ட் பண்ணுவோம் அன்னைக்கு மாதிரி. ஓகே ஓகே அப்போ அன்னைக்கு நியூஸ் ட்ரேட் பண்ணுவோம். அதில் வேணா நீங்கள் ஒரு சின்ன ட்ரேட் எடுங்க. சும்மா பாயிண்ட் நாட் 2 ஓகே நாட் 10 அந்த மாதிரி ஏதோ ஒரு லாட் எடுப்போம். ஓகேங்களா? ஓகே சார் வணக்கம். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் சார் ஒன்றும் லேட் ஆயிடுச்சு. இம்பார்ட்டன்ட் மீட்டிங் பேசணுமா? இல்லை சார், இன்னைக்கு வந்து இந்த அல்கோஸ் எல்லாம் எப்படி ரன் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தேன். ட்ரையல் கிரிட்ல ஒரு சின்ன ஒரு எரர் சொன்னாரு. சரி, அதையும் போட்டு பார்த்துட்டு இருக்கோம். மற்றபடி கிரிட்ல எல்லாமே கரெக்டாக தான் போயிருக்கு. இன்னைக்கு ஒரு 3% எடுத்திருக்காரு நம்ம நிதிஷ். நேற்று சொன்ன செட்டிங்ஸ் அவர் அப்படியே அப்ளை பண்ணியிருக்காரு. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சார் நீங்க எனக்கும் சொன்னீங்கன்னா 3% க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்படிங்களா? சூப்பரா தான், அப்போ கரெக்ட். உங்க மார்ஜின் 3% எவ்வளோ இப்போ சார்? 10,000 சார். ஓகே ஓகே, கரெக்ட். 10,000 ட்ரா டவுன் ஆகி 7,000 வந்தது. ஆ 7,000ல 3% 220 அது க்ளோஸ் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. அப்போ அப்படியே நாளைக்கும் விட்டுருங்க சார். நாளைக்கு 3%ங்கிறது டிஃபால்ட்டாக விட்டுருங்க. இல்லாத அப்படியே தான் ரன் பண்ணிடலாம் இருக்கேன் சார். ஆமாம் ஆமாம் ஆமாம். நாளைக்கு நியூஸ் ஸ்டேட் என்ன பிளான் சார்? நாளைக்கு நம்ம நாளை கனெக்ட் பண்ணலாங்க சார். சரி சரி சார். கனெக்ட் பண்ணி நியூஸ் ட்ரேட் எடுப்போம். பார்ப்போம். நியூஸ் ட்ரேட்ல ஒரு சின்ன ஒரு கரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். அது நம்மளோட பழைய ஃபைல் தான். வேணும்னா எடுத்து அதை யூஸ் பண்ணுறதா தான் பண்ணலாம். என்னன்னா இந்த இது ஸ்ப்ரெட்டு அடிக்குது இல்லைங்களா, வைடன் ஆகுது இல்லைங்களா, அதுக்கு அது பதில் வந்து ஸ்ப்ரெட் ஒரு தான் சின்ன ஒரு அடிக்கலாம் சார். சேஞ்ச். ஸ்ப்ரெட்டு தான், அது ஸ்ப்ரெட்டுனால தான். அன்னைக்கு வந்து நமக்கு ஸ்டாப்லாஸ் ட்ரிகர் ஆகிட்டு போச்சு பார்த்தீங்களா. ஆமாம் சார். ஸ்டாப்லாஸ் இல்லை, செல் ஸ்டாப். அதாவது இந்த ரேஞ்சில் வந்து ட்ரிகர் ஆகிட்டு அதுக்கப்புறம் மேலே போனதெல்லாம் ஸ்ப்ரெட்டு தான். அது போகும் 300 400லாம் போகும், ஜம்ப் ஆகும். அது ஆமாம் ஆமாம். அது பார்ப்போம் சார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். சின்ன ரிஸ்க் எடுக்க வேண்டியதுதான். ஓகே சரி சார். ப்ரோ இப்போ பிரேம் பேசுகிறேன் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இந்த நியூ பாட் இது பண்ணது எனக்கு தெரில. நான் ஆல்ரெடி இந்த கோல்டு இந்த இப்போ மினி கொடுத்தீங்களா, அந்த ஒரு லாஸ் வந்துச்சு அப்படியே நம்ம இதில் இப்போ ஹெட்ஜிங்கில் வச்சோம்ல, ஆமாம் ஆமாங்க. அதில் வச்ச பிறகு கோல்டு மினி அட்டாச் பண்ணி அதுதான் ப்ரோ இது ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் நல்லா அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் அக்யூமிலேட் ஆகிட்டே இருந்துச்சு. நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தான் மைனஸ் வந்திருக்கு. இப்போ இது இது எப்படிங்க ப்ரோ, அதை கட் பண்ணிட்டு இந்த இதை அட்டாச் பண்ணுமா இல்லை தனியாக போடணுமா அதை? இல்லை அது இது எல்லாமே சேர்த்து ட்ரையல் கிரிட், அது மினி மைனர் எல்லாமே சேர்த்து மெர்ஜ் பண்ண ஃபைல் தான் இது. ஓகேங்களா? நீங்கள் அதை ரன் பண்ணுறீங்கன்னா பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஏன் லாஸ்ன்னா, இன்னைக்கு பொதுவாக இன்னைக்கு டர்ட்டில் எடுத்திருந்தாலும் லாஸ் தான். அதாவது இன்னைக்கு வந்து கிரிட்டுக்கு மட்டும்தாங்க ப்ராஃபிட். அதாவது என்னன்னா, இந்த கிரிட் 1ன்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா இருக்கும். மீதி எல்லாம் கொஞ்சம் அப்படியே கம்மியான ப்ராஃபிட் தான் வந்திருக்கும். நீங்க அதை அப்படியே வைங்க. நாளைக்கு வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் நல்லா இருக்கும். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிடும். சரிங்க ப்ரோ. ஓகே ஓகே. ஆனா இந்த ஃபைல்ல நாங்க என்ன பண்ணிருக்கிறோம்னா, உங்களுக்கு கொடுத்த அந்த கிரிட், மினி மைனர் இது எல்லாத்தையும் வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே ஃபைலா வச்சு ஒரு இஏக்கும் 1% அப்படிங்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்க கவனிச்சிருப்பீங்க, நேற்று மீட்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா. ஆமா, நான் இப்போ பார்த்தபோது நடுவில் ஆயிட்டேன். ஓகே ஓகே. அப்படி போட்டது இப்போ அதான் அவரு 3%, ஒரு சாரும் 3% சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி போட்டு வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பழைய பொசிஷன்ஸ் எல்லாம் இப்போ லாஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒரு 10 நாள்ல அது நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்களே க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஓகே. சரிங்க, நாளைக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுறேன் போது. மண்டே கூட இது பண்ணிடலாம். ஓகே 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 ஓகே. தேங்க்யூ. சரி, இப்போ இதில் என்ன இதுன்னு கேட்டிங்கன்னா,
ஒரு விஷயம் இதை தவிர்க்க முடியாதுதான். நான் இது என்னங்கிறத நான் பார்த்துட்டு சொல்றேன். ஏன் அவருக்கு ஆர்டர் வந்து 5ன்னு கொடுத்து 9 ஆச்சுன்னா இங்க பாருங்க. இப்போ நான் வந்து 5ன்னு கொடுத்துருக்கேன். பை ஸ்டாப்பு செல் ஸ்டாப்பு 5ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு ஆர்டர்ஸ் வந்து விழுந்துட்டு இருக்கு. பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கும். இதுல வந்து பாருங்க, ஒரு பை ப்ராஃபிட் புக் ஆகாம வருது. அடுத்த ஒரு பையும் மாட்டிக்கிச்சு, அதுவும் ப்ராஃபிட் புக் ஆகாம வருது. ஆனா ஆர்டர் விழுந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எப்போ இந்த 5 வந்து நிக்குதோ அப்பதான் வந்து இந்த பெண்டிங் ஆர்டர்ஸும் ஸ்டாப் ஆகும், ஆர்டர் எடுக்கிறதும் ஸ்டாப் ஆகும். ஸோ இதுல ஒருவேளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஆர்டர் முடிஞ்சு 5வது ஆர்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. 5வது ஆர்டர் பை ஸ்டாப்ல மாட்டிருது. அப்போ ஒரு 3 ஆர்டர் நிக்குதுன்னு வைங்க, அது கேன்சல் ஆகாது. அது வந்து ஒரு சின்ன பக் தான், அதை நான் கேன்சல் பண்ற மாதிரி பண்ணிடுறேன். அதாவது என்னன்னா 5 ஆர்டர்னு நமக்கு ஃபில் ஆயிருச்சுன்னா பெண்டிங்ஸ் வந்து கேன்சல் ஆகணும். ஸோ அது கேன்சல் ஆகாம ஒருவேளை மறுபடியும் ட்ரிகர் ஆச்சுன்னா அப்போ அதுதான் ஸ்டேக் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சு பெரிய மார்ஜின் வச்சிருக்கிறீங்க. பெரிய மார்ஜின் தான் நான் சொல்றது. இந்த ட்ரையல் கிரிட்டுக்கு வந்து $10,000 போதும். $10,000ங்கிறது உங்களுக்கு 10 லாட் எடுக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லை. இதான் நேற்று இந்த அக்கௌண்ட்ல வெறும் ட்ரையல் கிரிட் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இது பாருங்க. இத்தனைக்கு இது வந்து நான் சிலதெல்லாம் லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணேன் இன்னைக்கு. இதெல்லாம் வந்து பாருங்க 555 இதெல்லாம் லாஸ்ட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். அதான் அந்த ப்ராஃபிட் ரீச் ஆனோன்னா சரி க்ளோஸ் பண்ணிடலாம், இது இதுக்கு மேலே வச்சுட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு. இந்த இதெல்லாம் அப்படியே வச்சிருந்துருக்கலாம். பட் நான் க்ளோஸ் பண்ணேன். பட் சொல்ல போனால் அதுதான் லோன் கூட வச்சுக்கலாம். எங்கீங்களா இங்க 56 இதுலயே இருக்குமே இந்த இங்கே க்ளோஸ் பண்ணேன் கரெக்டா. அது இந்த டேர்ட்டில் பை வந்தது. இங்கிருந்து ஒரு எப்படி நமக்கு ஒரு ரிவர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணேன். அதோட ரிவர்ஸ் ஆயிட்டேன். பட் வச்சிருந்தேன் அப்படின்னா திருப்பி சான்ஸ் இருக்குதா, இந்த திருப்பி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அது சும்மா ஒரு நியூஸ்ல ஒரு ஃபிளாஷ் கூட வந்துட்டு போயிடலாம்னு வச்சுங்க. நான் வந்து அதை கட் பண்ணிட்டேன். அதுதான் இன்னைக்கு வந்து இந்த 145 லாஸ்ன்னு காட்டுது. இப்போ இதே அக்கௌண்ட் தான் நேற்று நீங்க பார்த்துருப்பீங்க. நேற்று நம்ம வந்து 54ல பேசிட்டு இருந்தோம். 5400 பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த அக்கௌண்ட். இதுல வந்து ஒரு ட்ரேட் வந்து கரன்சி மேனுவல் ட்ரேட் எடுத்திருக்கிறேன். யூஎஸ்டி ஜேபிஒய். அப்புறம் இது வந்து ரொம்ப பழசு. இது அப்படியே எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ 13ஆம் தேதி இருக்கு. இந்த 2 நாள் ஆச்சுன்னா ஒரு மாசம் தான் ஆச்சு. சார் இதோட இன்வெஸ்டர் பர்சன்டேஜ் சரிங்களா? தானே சார் பாஸ்வேர்டு அதே பாஸ்வேர்டு வச்சிடறேன். ஏபிசிடி வச்சிடறேங்க. ஆனால் இதில் எந்த பாஸ்வேர்டு தான் தெரியல. பார்ப்பேன். ஸோ இதனால தான் வந்து உங்களுக்கு ராஜ்குமார் சார் உங்களுக்கு பொசிஷன் வந்து ஸ்டேக் ஆனதுக்கு காரணம். அப்போ நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துங்க. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து 10 வேணும் அப்படின்னா 10 வரைக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் கொடுக்குறதே 5 கொடுத்துருங்க. அப்போ 10 தாண்டாது. சரி. ஓகே ஓகே. இல்லை 5 தான்னா 2 3 அந்த மாதிரி கொடுங்க. 2.5 கொடுக்க முடியாது. அதனால 2 3 அந்த மாதிரி கொடுத்துருங்க. வேற என்ன சார், வேற ஏதாவது கரெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்க. அப்படியே நோட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஒரு ஃபைனல் வெர்ஷன் வந்துடலாம்.
ப்ரோ எனக்கு ஒரு 2 டவுட் இருக்கு. சொல்லுங்க. ப்ரோ இது வந்து நான் கோ இன்னைக்கு எடுத்த ப்ராஃபிட் வந்து கிரிட் 1 மினி மைனர் டர்ட்டில் தான் எடுத்திருந்தேன். ட்ரையல் கிரிட் வந்து யூஸே பண்ணல. அது ஆன் பண்ணலாமா வேண்டாமா? பண்ணலாம். அதான் ட்ரையல் கிரிட் இப்படிதான் இருக்கும். ட்ரையல் கிரிட் ரொம்ப ஈஸி. அது ஒன்றும் டைரக்ஷன்லாம் கிடையாது. அது பாட்டில் பையை போட்டுக்கிட்டே இருக்கும். என்னன்னாலும் எங்கேயாவது ஒரு பக்கம் மார்க்கெட்ல அது ப்ராஃபிட் பண்ணிடும். பொசிஷன்ஸ் வந்து ஓகே. மல்டிப்ளை ஆகாது. ஓகேங்களா? ம். ஒரு லிமிட் மட்டும் நீங்க செட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா போதும். நல்ல ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டுக்கு சூப்பரான ஒரு இது. ஓகே. அதுவும் வைங்க இப்ப அந்த 1% வரும். ம். ஓகே ப்ரோ. அது செட்டிங்ஸ் என்ன 0.01 அடுத்து புக் அண்ட் இண்டிவிஜுவல் பொசிஷன் இருக்கு. அதுக்கு அது நீங்க வந்து 1ன்னு வைக்கலாம், 2ன்னு வைக்கலாம். கம்மியா அது கூட என்னது ப்ரோ? வைக்கலாம். அது நீங்க அது வந்து எப்படின்னா டிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்னு பாருங்க. டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் கொடுக்கல. ஓகே. அதுதான் அது ப்ரோ. என்னோட நான் 1 2 ஆமா. அப்ப நீங்க 1 தான் கொடுக்கணும். ஓகே ப்ரோ. அடுத்து மேக்ஸ் பொசிஷன்னா வந்து நீங்க இப்ப சொன்னது 5 வைக்கிறதா சொல்லி. ஆமா, ஆமா. ஓகே. தென் அது நாளைக்கு டார்கெட் டி ம். என்ன ப்ரோ? இல்ல சொல்லுங்க. டிடி வந்து டிரா டவுன் வந்து 0 வச்சுட்டு டார்கெட் மட்டும் 1. 1 வச்சிருங்க. ஆமா. ஓகே ப்ரோ. ஓகே. ஓகேங்களா? சரி. இப்போ இப்ப இதுல இன்னொரு டவுட் ப்ரோ. இப்போ டெய்லி டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருச்சுன்னா, ஏன் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி அடுத்த நாள் மார்னிங் இந்த குறிப்பிட்ட டைம் ஆன் பண்ணலாமா? இல்ல கன்டினியூஸா ரன்னிங்லயே இருக்கட்டுமா? அவ்வளவுதான். நீங்க வந்து அப்படியே ரன்லயே விட்டுருங்க. இன்னைக்கு டார்கெட் அது அச்சீவ் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா, அது அடுத்த நாள் திருப்பி அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. இந்த இன் பிட்வீன்ல நம்ம எதுவும் ஆஃப் எல்லாம் பண்ண வேண்டாம். அதெல்லாம் எதுவுமே டச்சே பண்ணிடாதீங்க. ஓகே. ஓகே ப்ரோ. உங்களுக்கு இப்போ ஒருவேளை சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப காலையில 2 மணிக்கு ஆரம்பிக்கிற அந்த மார்க்கெட்டு 1% கொடுத்துரும். வாட் எவர் நீங்க வைக்கிற 1% ஓகே. 2%லாம் ரொம்ப ஈஸியா கொடுத்துரும் காலையிலே. ம். 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 அப்ப அந்த மத்த ஒரு 11 மணிக்கு வச்சுங்க, இந்தியன் டைம் ஒரு 11 மணிக்கே உங்களுக்கு வந்து என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ரிமூவ் பண்ணிட்டு ரீஅட்டாச் பண்ணீங்கன்னா திருப்பி வேலை செய்யும். திருப்பி அந்த டெய்லி டார்கெட்டை நோக்கி ஓடும். ஓகே. ம். ம். வேணும்னா அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரியணும். மார்க்கெட் வந்து இப்போ இந்த மாதிரி கன்சல்டேட் தான் ஆக போகுது. ம். ஆமா. இப்ப பெரிய நியூஸ் ஓகே. இருக்கிற சமயம்னா விட்டுருங்க. இப்ப நாளைக்கு ம். எடுத்துக்கிட்டீங்கன்னா காலைல 10, 11 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கும். அப்ப ஆமா. நீங்க வந்து ம். டார்கெட் வந்துருச்சுன்னா பெட்டர் என்ன கேட்டா விட்டுருங்க. ஓகே. ம். விட்டுட்டு நியூஸும் ஓகே. ட்ரையல் கிரிட்டும் மட்டும் வேணா அப்புறமா ஆன் பண்ணிக்கங்க. நியூஸ் ஓகே. டயத்துல இந்த இந்த கிரிட் ஃபிபோன்னு கொடுத்துருக்கிறேன். இந்த வருஷம் தான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலி கலர் ஓகே. கொடுக்க முடியல தான். நம்ம நேத்தான் பேசிட்டு இருந்தேன். இந்த இடத்துல கலர் கொடுத்தா உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் டீட்டெயிலா இருக்குமே அப்படின்ட்டு. பட் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறேன். அது அவ்வளவுதான் பண்ண முடியுது. சரிங்களா? ஸோ இந்த ஓகே ப்ரோ. கிரிட்டு ம். ஃபிபோவும் மினி மைனருமே ஓரளவுக்கு லாஸ் கொடுத்துரும். அதுலயும் கிரிட் ஃபிபோ பெரிய லாஸ் கொடுத்துரும். அதுல தான் இப்ப நம்ம மாட்டியிருக்கோம். மினி ம். மைனர் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஒரு இடத்துல மார்க்கெட்ல ப்ராஃபிட் கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதை ஃபர்ஸ்ட் நீங்க ரன் பண்ண ஓகே. விட்டுட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ம். இப்போ இன்னொரு டவுட்டு. அந்த ம். நியூஸ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் டைம் கூட ஒரு இதுல என்எஃப்எம்இல கூட ஒரு இது அடிச்சதுல, ஸ்டாப் லாஸ் எல்லாமே அடிச்சிருச்சு. நாளைக்கு வரப்போற ஸ் பி சிபிஐயும் அதுக்கு அடுத்த நாள் தேர்ஸ்டே வரப்போற பிபிஐ 2மே வந்து அதே மாரி ஆயிருச்சுன்னா என்ன பிரச்சனைன்னு தான் டவுட். அது ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. ட்ரை பண்ண ஆ. வேண்டியதான். இப்ப அதான் சொல்லலாம்னு வந்தேன் இப்போ. ஓகே. அதுக்குள்ள ஒரு பிரேக் அது நான் வந்து நம்ம ஓன் ரிஸ்க். எடுத்துக்கிறேன். இருங்க அது எப்படிங்கிறத ஓகே. பேசுவோம். சார் இவரு ஓகே ப்ரோ. நமச்சிவாயன் சார் பாஸ்வேர்ட் மாத்திட்டேன். அதே தான் ஏபிசிடி at 1 2 3 தான் இந்த அக்கௌண்டோடது. நீங்க வேணும் அப்படின்னா நீங்க பாருங்க, ஐடி இங்க இருக்கு, எம்இஎக்ஸ் அட்லாண்டிக் சர்வரும் இருக்கு, பாஸ்வேர்டு ஏபிசிடி at 1 2 3. காமன் பாஸ்வேர்டு தான் எல்லா அக்கௌண்ட்டுக்கும், அதான் பாஸ்வேர்டு. ஓகே, சொல்லலான்ட்டேன் ப்ரோ. நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம்னா ப்ரோ, இந்த ட்ரையல் கிரிட்டும் நியூஸ் கிரிட்டும் வேணா ஆன் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரையல் கிரிட்ல வந்து ஒரு சின்ன ஒரு இது என்ன அப்படின்னா, நியூஸ் கிரிட் நகர்ந்துட்டு வராது. இப்ப நீங்க பாப்பீங்க, இது வந்து ஒரு ஒரு கிரிட் இப்படிதான் ஃபார்ம் ஆகும்.
ஆனா இப்ப நம்ம வச்சிருக்கிற ட்ரையல் கிரிட் என்ன ஆகுன்னா, இப்ப மார்க்கெட் ஒரு வேளை மேல போயிருச்சுன்னா, இப்ப இந்த ஆர்டர் எல்லாம் எடுத்துட்டு மேல வந்துரும். அதுல வந்து எது ட்ரிகர் ஆகும், எது ட்ரிகர் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. கிடைச்ச வரைக்கும் லக்கு தான். இப்ப போன தடவ நம்ம போட்டோம். ரோபோ ஃபாரெக்ஸ்ல 36ல கிடைச்சது. மத்தது எல்லாருமே வந்து 46, 47 தான் கிடைச்சது. 10 பாயிண்ட் டிஃபரன்ஸ். ஸோ அது எப்படி ஓகே. என்னங்கிறது சொல்ல முடியாது. ஒரு புரோக்கர் ஒரு இது குடுப்பான். ஓகேங்களா? ஆனா இதுல ஓகே என்ன ப்ரோ. ஒரு இதுன்னா, மார்க்கெட் மேல போயிருச்சுன்னா, செல் ஸ்டாப்பும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துரும். அப்ப நீங்க நல்லா ம். பார்த்தீங்கன்னா, நமக்கு பை ஸ்டாப்பு இங்க போடுறோம். பிரைஸ் இங்க இருக்கு. வந்து ட்ரிகர் ஆயிருச்சு அப்படின்னா, இங்க ட்ரிகர் ஆயிருச்சுன்னா, இப்ப 4380ல ட்ரிகர் ஆகுதுன்னு வச்சுக்கங்களேன். இல்ல ஜம்ப் ஆகுது 44ஏ வரட்டும். அப்ப நம்மளோட பை இங்க வச்சிருக்கிற பை இங்க விழுகும். மேல போகும். நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ ஸ்கிப் பண்ணிட்டு, இந்த செல் ஸ்டாப்ப அது ஆட்டோமேட்டிக்கா அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருமே. அது வேணா ஒரு சின்ன அதான் ப்ரோ. ரிஸ்க் லாஸ்ட் எடுக்கலாம். டைம் நாம அந்த ட்ரையல் கிட்ட போட்டிருந்தா, நம்ம கன்டினியூஸா அடுத்த நிமிஷத்துக்கு அந்த பாசிட்டிவா எடுத்திருக்கோம். பை சைடே கரெக்ட், எடுத்திருக்கோம். ம். கரெக்ட். கரெக்ட் ப்ரோ. அது பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த டைம் வந்து 2மே ஆன் பண்ணி விட்டுற மாரி. ஆனா 2 பண்ணுவோம். ஆனா என்ன கேட்டா இது சேஃப். ட்ரையல் கிரிட் சேஃப். ஓகேங்களா? ஓகே, ஓகே ப்ரோ. நியூஸ் கிரிட்ல ம். வேற சேஃப்டி வச்சிருக்கிறேன். அதுல என்னன்னா, அதுல இது ட்ரெயில் ஆயிட்டு வந்துரும். ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் ஆயிட்டு வரும். ஆமா ப்ரோ. ம். 2மே சேஃப்டி தான். பட் என்ன கேட்டா, அது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்ங்கும்போது என்ன ஆகும், சம்டைம்ஸ் வந்து அடிச்சது போயிருச்சுன்னா பொசிஷன் அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லைங்களா? ம். ஆமா. பட் ப்ரோ பட் ஆனா இதே நீங்க வந்துட்டு இதுலயுமே அந்த ஆப்ஷன் குடுத்திருக்கீங்களே, ட்ரையல் பொசிஷன். இதுல அந்த ஆப்ஷன் இருக்கு. பட் அத நம்ம 0 பண்ணிருவோம். அதுல எதுவும் நீங்க குடுக்க வேணாம். ட்ரெய்லிங் ஓகே, குடுக்க ஓகே. வேண்டாம். இல்ல அந்த அது லாஸ்ட் எதுன்னு டைம் ஆன சொல்லுங்க. மாரி ஆயிருச்சுன்னா தான் அதுக்கு இந்த ட்ரைனிங் கூட குடுக்கலாம்ல? இல்லையே அதுல ட்ரெயில் குடுக்கல. அதுல வந்து டிடி தான் குடுத்திருக்கேன். இல்ல டிடியும் கிரிட் டார்கெட்டும் தான் ஆப்ஷன் ஒண்ணு குடுத்திருக்கேன். இருக்கே. கிரிட் ட்ரெயில் கிரிட். கிரிட்ல தானே சொல்றீங்க. ட்ரெயில் கிரிட்ல நான் குடுக்கலையே. பாருங்க. இல்ல ப்ரோ ட்ரையல் கிட் சொல்ல. உங்க அந்த ஃபைல்ல நியூஸ் இருக்கும். ட்ரேடு. ஆ இல்ல ட்ரையல் கிட் நான் சொல்லல. இதுக்கு முன்னாடி அந்த நியூஸ் இது ஒண்ணு அனுப்பிச்சிருந்தீங்க தெரியுங்களா? உங்களுக்கு அனுப்பிச்ச அந்த தனி ஸ்பெஷல் இது. ஆமாமா. உங்களுக்கு மட்டும் தனியா ஒண்ணு அனுப்பிச்சேன் இல்லையா? நீங்க கூட அன்னைக்கு ஏதோ ப்ராஃபிட் பண்ணேன்னு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா ப்ரோ. அந்த கிரிட் தான். அது எல்லாத்துக்கும் தான் குரூப்ல போட்டது தான் அது. குரூப்ல போட்டேன். ஆனா அது யாருமே அத எடுத்து பண்ணல. நீங்க அன்னைக்கு எனக்கு தனியா மெசேஜ் அனுப்பிச்சீங்கல்ல, நான் இத யூஸ் பண்ணட்டுமா அப்படின்னு. ஆமா ப்ரோ அதான். அதுல வந்து அந்த ட்ரையல் ஆப்ஷன் மாரி ஒண்ணு ஆப்ஷன் இருந்துச்சு. இருக்கு. ம். ஒரு சைடு இதுக்கு ட்ரிகர் ஆயிட்டே வந்துச்சுன்னா, அடுத்து பேக் சைடு வந்து ம். அது பேக் சைடு திரும்பி ட்ரையல் மாரி ஆப்ஷன் வருது. ஆனா அது ஒரு டைம் தான் வருது. பொசிஷன் மட்டும் மூவ் ஆகுதுன்னு அதான். நெனைக்கிறேன் அதுல. என்ன பெனிஃபிட்ன்னு சொல்லிடுறேன். இப்ப ட்ரையல் பேக்ல நம்ம வந்து ஒரு 10, 20 குடுக்கலாம். ஸ்டாப் ஆர்டர்ஸ் வந்து ஒரு 20 குடுப்போம். அப்புறம் வந்து ஓகே. இந்த புக் இருக்கு பாருங்க. இது என்ன பண்ணுவோம், நியூஸ் டயத்துக்கு வந்து பாருங்க, இப்ப இது வருங்க 25ன்னு குடுப்போம். ஓகே. புக் அண்ட் ஓகே. இண்டிவிஜுவல் பொசிஷன் அது வந்து எவ்வளவு குடுப்போம்? ஒரு 50 குடுப்போம். அப்ப என்ன ஆகும்னா, உங்களுக்கு பொசிஷன் எடுத்தோன உடனே க்ளோஸ் ஆகாது. இந்த எல்லாமே ஒண்ணா சேர்ந்து வரும். அது எப்படி ஆகும்னு ஜஸ்ட் நான் சொல்றேன். இமேஜின் பண்ணி பாருங்க. இதுல உங்களுக்கு என்ன பிளஸ், மைனஸ் என்னங்கிறது எனக்கு சொல்லுங்க. நம்ம நாளைக்கு அத வந்து நம்ம மீட் முன்னாடி ட்ரை பண்ணி பார்ப்போம். மேக்ஸ் ஓப்பன் பொசிஷன் வந்து எனக்கு தெரிஞ்சு 25. அதான் இங்க என்ன குடுக்குறோமோ அதே இங்க இருக்கட்டும். அப்படி பண்ணிருவோம். ஓகேங்களா? ஓகே. டிடியும் வேணாம், டார்கெட்டும் வேணாம், ட்ரைலும் வேணாம். ட்ரைல் இருந்தாலும் அது வேணாம், குடுக்க வேணாம். ஓகே. இப்ப இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, 25, 50, 25 அப்படி வச்சுருவோம். இப்ப நமக்கு வந்து 25 ட்ரேட்ஸ் விழுகும் மேல. பை ஸ்டாப் 25, செல் ஸ்டாப் 25 விழுகும். ஓகே ப்ரோ. விழுந்துருச்சா? அதான் இந்த மாரி விழுகும் இல்லைங்களா? இப்ப நியூஸ் ஃபிளாஷ் ஆனோனே ஒரு சில ட்ரேடு ஸ்கிப் ஆயிரும். ஸ்ப்ரெட்ல சில இதெல்லாம் ஆமா. வந்து ஸ்கிப் ஆயிரும். ம். ஆமா, மேல இருக்கிறது ஏதோ ஒண்ணு பை ஆகும். அது வந்து உடனே செல்லும் ஆகாது. ஏன்னா நம்ம குடுத்திருக்கிறது 50. ஸோ ம். 4400ல பை ஆச்சுன்னா 4450ல தான் நமக்கு போய் அங்க ஹிட் ஆகி எல்லாம் க்ளோஸ் ஆகும். இல்லைங்களா? அது ஆமா. 4450ன்னா அது அப்படியே அந்த சீரியஸ்ல அப்படியே 5 பாயிண்ட்டுக்கு இருக்கும். ஏன்னா எங்கெங்கெல்லாம் அப்படி பை ஆகுதோ அத பொறுத்து. இதுல என்ன ஒரு ம். பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை திருப்பி வந்து மார்க்கெட் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆச்சுன்னா, செல் ஸ்டாப் மேல வந்துரும். இங்க வந்துரும். 44 அந்த ஓகே. ரேஞ்ச் கிட்ட வந்துரும். அப்ப நமக்கு வந்து
பை ஸ்டாப் அப்பவே ஒரு 20-30 ப்ராஃபிட்ல இருப்போம். நமக்கு வந்து இங்க ஒரு 4380 இல்ல 44 அந்த மாதிரி எல்லாம் பை ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு சும்மா ஒரு 10 பாயிண்ட் போனாலே இந்த செல் ஸ்டாப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அப்ப எப்படி பார்த்தாலும் நம்ம 10-20 பாயிண்ட் அரெஸ்ட் பண்ணிடுவோம். இது ஒரு சின்ன ஒரு ஒரு கிளாஸ் அடிச்சதுனாலே. பட் ஒரு வேளை ஒரு ரேலியில போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரே பாயிண்ட்னால நமக்கு 50 பாயிண்ட் கிடைக்கும். நான் சொல்றது 0.01ல ஒரு லாட் எடுத்தா கூட அப்படி கிடைக்கும். சம்டைம்ஸ் ஒரு கேப்ல நமக்கு வந்து செல்லும் ட்ரிகர் ஆகலாம். அது வந்து பார்த்துக்கலாம். 25 தானே, 25ங்கும் போது 10,000 சென்ட் வச்சிருந்தா எனக்கு தெரிஞ்ச பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ. ஈஸியா அது வந்து அதான் க்ளோஸ் பிகாஸ் ஏன்னா பண்ணலாம். டைம் அந்த சிபிஐ எல்லாம் வந்து ட்ரிகர் ஆன உடனே நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அடுத்த செகண்டே திரும்பி கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி மேலே ஏறும். அந்த திரும்பி கீழே இறங்குற நேரத்துல திரும்பி செல் அடிச்சிருச்சுன்னா ப்ராப்ளம் இல்ல. ஆமா, திருப்பி வரும். ஒரே ஃபிளாஷ்ல வரும். அதுக்குள்ள இப்ப இந்த மாதிரி பாருங்க, இந்த பிரைஸ் கொஞ்சம் ஏறினோடனே இந்த ஸ்டாப் லாஸ் மாறுது பாருங்க. ஆமா. இந்த பை இருக்கு இல்லைங்க, ஆமா. இந்த பை கொஞ்சம் கிராஸ் ஆனோடனே உங்களுக்கு உடனே இந்த செல் ஸ்டாப் மேல வந்துடும். ஓகே ஓகே ஓ ஓகே ஓகே ப்ரோ. ஓ இப்ப இந்த பிரைஸ் தான் இது நான் வந்து ஒண்ணும் இல்லைங்க, இது சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க இது. பட் இதுக்கு நம்ம டிபிஏ வைக்காம இருக்கும்போது ப்ரோ அது கண்டினியூஸா ட்ரேட் எடுத்துட்டே தானே இருக்கும். ஆமா, இப்ப டிபி இல்ல அப்படின்னா இப்ப ஒரு டாலர் நீங்க வைக்கும்போது இங்க எடுக்கிறது இங்க புக் ஆகும், இங்க எடுக்கிறது இங்க புக் ஆகும், அப்படியே ஒரு செயின் மாதிரி போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கும் ப்ரோ. இப்போ வந்து ஃபிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபிளாஷ் ஆகி ஒரு பாசிட்டிவ் சைடுல போயிருது. ஃபுல்லா போன உடனே அந்த பை சைடு எல்லாமே ட்ரேட் எடுத்துருச்சு. திரும்பி வந்து அடுத்த ஃபிளாஷ்லயே வந்து அதுக்கு திரும்பி கொஞ்சம் கீழே வரும். அப்போ செல் சைடும் ட்ரேட் எடுக்கும். திரும்பி செல் சைடு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி பை சைடுல வந்து மூவ் ஆகும்போது இப்ப செல் சைடு எடுத்த ட்ரேட் வந்து அப்படியே ஆன்ல தானே இருக்கும். ஆமா, அதுவும் இருக்கும். நம்ம கொடுத்த பாயிண்ட் வர ஆனா பை வரைக்கும் சைடுல இருக்கும். ப்ராஃபிட். இப்ப ஆமா, இப்ப அது வந்து எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படின்னா, இப்ப இங்க இருந்து நம்ம பை எடுக்கிறோம்னு வச்சுங்க, இப்ப 4383ல நம்ம வந்து ஆர்டர் ட்ரிகர் ஆகுதுன்னு வச்சுங்க. நம்ம ஓகே ஆர்டர் ப்ரோ. எங்கேயோ போடுறோம், பட் ட்ரிகர் ஆகுற இடம் இங்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே இங்க இருந்து ஆமா, அதாவது ஒரே ஒரு ட்ரேட் எடுத்துட்டு கீழே வந்தாலும் பை ஃபாலோ பண்ணிடும். ஓகே. அதாவது ஃபிளாஷ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஜஸ்ட் நான் சொல்றது இமேஜின் பண்ணி பாருங்க. இதுதான் வந்து பாயிண்ட் அப்படின்னா இருங்க, ஒரு பேப்பர் இருந்தா சொல்லிடுவேன். அதான் ஸ்கிரீன் தெரியுது இல்லைங்களா? ஓகே, தெரியுது ப்ரோ. அதான் இப்போ வந்து பொதுவாக நியூஸ் டைம் அப்போ ப்ரோ, இப்போ 4375 இருக்கா, ஒரு 85ல வைப்போம். இங்க இருந்து நம்மளோட பை ஸ்டாப்பும் இந்த இடத்துல 65ல இருந்து செல் ஸ்டாப்பும் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து ஒரு ட்ரேடர் 2 ட்ரேடர் ட்ரிகர் ஆயிட்டு ஒருவேளை கீழே வந்துட்டா கூட பை ஸ்டாப் ஃபாலோ பண்ணிடும். பிரைஸ் போய் இந்த 2 ட்ரிகர் பண்ணிட்டு கீழே வந்துட்டா பை ஸ்டாப் கிட்ட வந்துடும். இப்ப பிரைஸ் இங்க வந்தா பை ஸ்டாப் இங்க வந்துடும். அப்ப நமக்கு என்ன ஆகும், இங்க 2 பை மட்டும் மாட்டிருக்கும், பட் வேற நமக்கு இங்க செல் ஆட் ஆயிடும். இங்க கீழே போக போக செல் ஆட் ஆயிடும். அப்படி நமக்கு வந்து நெட்ல வந்து பாத்தீங்கன்னா செல்லு ஜாஸ்தி இருக்கும். இதே வந்து ஒரே ஸ்ட்ரெச்ல போயிட்டான், இது வந்து இதே தான் வைஸ் வர்சா. இப்ப பைக்கு போய் திரும்புறான் அப்படின்னா அதே தான் செல்லுக்கு வந்து இப்படி திரும்புறாங்கிற அதே பாயிண்ட் தான். ஓகேங்களா? சோ இது ஒரு இது விட்டுருங்க. பட் ஒரே இதுல போயிட்டான் அப்படின்னா இந்த ஒரு சில ட்ரேடு வந்து ஸ்கிப் ஆயிடும். ஏன்னா அது வந்து நியூஸ் டயத்துல கொஞ்சம் வைடான தான் போகும். ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த எல்லா ட்ரேடும் ட்ரிகர் ஆகிட்டே போயிடும். டக் 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 டக்குன்னு போயிடும். ஆர்டர்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம், இல்லை ஒரே சீரீஸ்ல போகாது. ஓகேங்களா? போட்டோம். இதுல நீங்க $1 $2 கொடுத்தீங்கன்னா இது அங்கங்க க்ளோஸ் ஆகும். பட் நம்ம நியூஸ் டயத்துல பெரிய மூவ்மெண்ட் எதிர்பார்க்கறதுனால, அதாவது குறைஞ்சது ஒரு 30 பாயிண்ட் மூவ்மெண்ட் எதிர்பார்ப்போமே. அதான் சிபிஐங்கிறான் பிபிஐங்கிறான், ஒரு 30 பாயிண்ட் கூட கொடுக்கலன்னா அப்புறம் என்ன சிபிஐ, அதுக்கு ஒரு மரியாதை இல்லைங்க. அதனால ஒரு 30 பாயிண்ட் வைப்போம், மொத்தமா சேர்த்து 30 புக் பண்ணிடுவோம். இந்த இடத்துல ஒரு 30 பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குதா, நல்லது. இதுல ஒரு சின்ன பிளஸ் என்னன்னா, ஒரு 10 பாயிண்ட் போயிட்டாலே இங்கேயே வந்து செல் ஸ்டாப் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. செல் ஸ்டாப் ஃபாலோ. அப்ப எப்படி பார்த்தா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் நம்ம அரெஸ்ட் பண்ணலாம்.
ஸோ இது வந்து ஓகே. இரஸ்பெக்டிவா நமக்கு என்ன டேட்டா வருதுங்கிறத தாண்டி இது பண்ணக்கூடியது. பட் டேட்டா வச்சு பண்றவங்க அவங்க இன்ன வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது பிளஸ் வருதோ மைனஸ் வருதோ ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுக்கிறாங்க. ஆமா. பட் ஆனா அதுவும் இப்போ வந்து அந்த ஃபிளாஷ் ம், இல்ல நியூஸ் சொல்லுங்க. ஸ்பைக் ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அதுக்கப்புறம் கன்சால்டேட் பண்ணது பாருங்க. அந்த டைம்ல ட்ரையல் கிட் போட்டாதான் நல்லா இருந்தாங்க. அது இன்னும் ஒரு ஸ்பீடாவும் இருக்கும். டக் டக் டக்குன்னு போயிட்டு வரும். அந்த டக்கு ஒரு டக்கு டக்குன்னு பாயிண்ட்ங்கிறது ட்ரேட் நிறைய எடுக்கும். கிடைக்கும். ம். ஆமா ப்ரோ. அதை பத்தின டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் நீங்க சொல்றது கரெக்ட் நடக்கும். அது திருப்பி ஒரு ரேலி எடுக்கும் போதும் கரெக்ட் நீங்க சொல்றது. நாளைக்கு விடுங்க, நாளைக்கு ட்ரையல் அதுலயுமே கிட்ட வந்து நம்ம போட்டுட்டு ட்ரையல் ஸ்டாப் லாஸ் இல்லைன்னா டார்கெட் வந்து வெரி மைன்யூட்டா ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்துச்சுனாவே க்ளோஸ் பண்ற மாதிரி வச்சுட்டோம்னா அதுல டக்கு 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 டக்குன்னு க்ளோஸ் ஆயிரும். ஆமா ஆமா லாஸ்டா நான் இப்ப என்ன பண்றேன்னா, நான் மேனுவலா தான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி கொஞ்சம் மூவ் ஆகுதுன்னா, பாசிட்டிவ் சைடுல மூவ் ஆகுற ம். வரைக்கும் நான் ட்ரேட் எடுத்துட்டே இருக்கிறது. திரும்பி செல் சைடு மூவ் ஆச்சுன்னா, திரும்பி செல் சைடுல ட்ரேட் எடுத்துட்டே இருக்கேன். $5 $2 ப்ராஃபிட் வந்த உடனே க்ளோஸ் பண்ணிடுற மாதிரி. ஓகே 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 அது நல்லதுதான். ஸோ அத நம்ம ட்ரையலிங்லயே அத ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். கரெக்ட். நீங்க இது பண்ணுங்க. இந்த இந்த அக்கௌண்ட் நான் இப்ப சொன்னேன் பாருங்க, லாகின் ஐடி பாஸ்வேர்டு கூட நான் சொன்னேன் பாருங்க. இதுல ஓகே ப்ரோ. நீங்க செக் பண்ணுங்க. நான் நேத்து முந்தா நேத்து எல்லாமே இதுதான் ட்ரையல் கிரிட் தான். மீதி எல்லாமே ஃபால்ஸ் வச்சுட்டேன். அது எனக்கு அந்த 200 பாயிண்ட்ஸ் ரேலி நம்ம மிஸ் பண்ணோம் இல்லைங்களா? ஆக்சுவலி ஆமா. நான் வந்து அப்ப வந்து பைல தான் இருப்பேன். நான் எப்பவுமே கோல்டு பை தாங்க. எப்பவுமே கோல்டு பை ம். தான். ஆமா. நீங்க 5500ல இருந்தா கூட நான் வந்து பை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு ஆளு. பட் நம்மளே போய் 4000ல போயிட்டு அவ்வளோ இது பண்ணிட்டேனே அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு இதுல நான் இதை ஆன் பண்ணவே இல்ல. சரி பார்க்கலாம் ஓகே. அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் என்ன சொன்னாலும் ட்ரையல் கிரிட் வந்து நம்ம ஒருவேளை இதை நம்ம வந்து 4000லயே பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ம். இந்த நம்மளோட கிரிட் வந்து லாஸ் ஆயிருக்கு. ஆமா அது லாஸ் தான். அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? மினி மைனர் லாஸ் ஆகுதா? ஓகே அதுவும் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஆனா 200 பாயிண்ட்ஸோ 300 பாயிண்ட்ஸோ என்ன எவ்வளவு பாயிண்ட் போனாலும் லாஸ் வராத ஒரு ஸ்ட்ராட்டஜினா அது இதுதான். இந்த ட்ரையல் கிரிட் தான். எது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆதி இதுதான். ஓகேங்களா? இதை ஏன் நம்ம ம். விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கப்புறம் தான் இப்ப அது பின்னாடி ஆட் பண்ணேன். இப்பதான் ஆட் பண்ணேன். ஓகே, ஓகே ப்ரோ. ஸோ இது நீங்க எப்பவுமே அது டெமோல கூட இதுதான் நியூஸ்ன்ட்டு கிடையாது. காமிச்சீங்க தெரியுங்களா? அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 30 ட்ரேஸ் போடுங்க டெமோல அப்படின்னு. ஆ, அதுலயும் ட்ரையல் கிட்ட தான் போட்டு ஆமாமா ஆமா. காமிச்சீங்க. வேஸ்ன்னு. ம். நைட்டு ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நினைக்கிறேன் இல்லையா? ஆமா ப்ரோ. ஆமா. இது 2 போதும். இதான் இது வந்து ஸ்கால்பிங் வச்சுக்கிட்டு இது ஸ்விங் பாருங்க. இப்ப உங்களுக்கு டர்ட்டில் என்ன யாருக்காவது ட்ரேட் எடுத்திருக்கா பாருங்க. டர்ட்டில் வந்து ஆன் பண்ணதை தவிர்த்த மாதிரி கொஞ்சம் முன்ன பின்ன மாறி எடுக்கும். எனக்கு வேணா ஒரு செல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கு கீழே. இதுல ஆனா எடுக்கல. இதுல டர்ட்டில் ஆன்ல தான் இருக்கு. பட் இன்னொரு அக்கௌண்ட்ல செல் எடுத்து போயிட்டு இருக்கு. சரி ஓகே அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ இந்த ஃபைல் யாருக்கு வேணும்னு சொல்லுங்க, நான் அனுப்பிச்சுடுறேன். இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் தான் நான் பண்ணியிருக்கேன். பட் இன்னுமே பண்ணணும். இந்த லாட் மட்டும் வேணா இதுல நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால வேணும்னா கேளுங்க, நான் இதை அனுப்பிச்சுடுறேன். மற்றபடி ஃபுல் வெர்ஷன் அது நீங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே நீங்க கேட்காட்டினா கூட அனுப்பிச்சுடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து சூப்பர். 2 பேர் கரெக்டா 3% அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அது போக
2 பை. சரி சார், அவ்வளவுதானா? வேற ஒன்றும் இல்லை இல்லைங்க? வேற ஏதாவது இருந்ததுன்னா வாய்ஸ் நோட்ல சொல்லுங்க, இல்ல நம்ம நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா நீங்க கண்டிப்பா நீங்க இஏ அப்ளை பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்றோம் இல்லைங்களா? இப்ப 2 பேர் பண்ணியிருக்காங்க. மத்தவங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க. அவரு பிரேம், அவரு மொத்தம் இன்னைக்கு சொல்லப்போனா 3 பேர் தான் பேசியிருக்காங்க. மத்தவங்க நீங்க என்ன பண்றீங்க என்னங்கிறத சொல்லுங்க. ஒரு சிலருக்கு வந்து நான் தனியா சேட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ஒருத்தர் அப்ளை பண்ணாரு. கரெக்ட்டா இன்னைக்கு அது லாஸ்ட் டர்ட்டில் மட்டும். அது ரொம்ப லேட். மதியத்துக்கு மேல தான் பண்ணோம். நீங்க அந்த மாரி எடுத்தோனே நீங்க அப்ளை பண்றீங்க, லாஸ் வருதுன்னா, நீங்க அதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க. அது அது ஒரு பார்ட் ஆஃப் இதுதான்னு வச்சுக்கோங்க. ட்ரேடிங்ல இருக்கும். ஓகே. கன்டின்யூ பண்ணுங்க. இந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிறாதீங்க. அது இப்ப இவர்கிட்ட கூட சொல்லிட்டு இருந்தேன். அது நம்ம பாலாவா யாருன்னு தெரியல. லாஸ் வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு மேனுவலா க்ளோஸ் பண்றதோ, இஏவ ஆஃப் பண்றதோ எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கு. இல்ல இந்த இஏ மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல அப்படின்னா, ட்ராடவுன்னு ஒண்ணு வச்சுருங்க. அது நீங்க இஏல குடுத்தாலும் சரி, உங்க மனசுல நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாலும் சரி. அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பட் அதுவுமே நான் வந்து எடுத்தோனே நான் சொல்ல மாட்டேன். அதாவது எல்லா இஏவையும் ஆன் பண்ணிட்டு பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து சார் அந்த டிராடவுன் வந்து நீங்க வந்து ஹோல் டேக்கு வச்சிருக்கீங்கல்ல சார். ஏன் சார் அந்தந்த ட்ரேடுக்கே வந்து அத ஒரு அந்த எடுத்த ட்ரேட் வந்து ஓரளவுக்கு மேல போனா க்ளோஸ் ஆன மாரி பண்ணக்கூடாது? ஒரு ஒரு ட்ரேடுக்குமே ட்ரையல்ல வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ட்ரையல் இருக்கும்னு நெனைக்கிறேன். இல்ல அதுல ஒவ்வொன்றிலும் இருக்கிறதுலயுமே வந்து அந்த ஹோல் டேன்னு தானே குடுத்துருக்கீங்க. இல்ல ஒண்ணொண்ணுக்கும் ட்ராடவுனும் இருக்கு சார். ஒரு ஒரு இஏக்குமே பாருங்க. ம். இருக்கு. இல்ல அந்த டிராடவுன் வந்து ஹோல் டே தானே அது. அந்த ட்ரேடுக்குன்னு பர்ட்டிகுலரா கிடையாதுல்ல. புரியல சார். இல்ல அந்த ஹோல் டே வந்து இவ்வளவுதான் வந்து லிமிட் அப்படித்தானே குடுத்துருக்கீங்க. ஆமா, ஆமாங்க. நான் சொல்றது அந்த ட்ரேடு. இப்ப வந்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு இது வந்து ஃபில்ல போய் நெறைய வந்து மைனஸ்ல வந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து ஒவ்வொரு கிரிடுக்குமே வந்து அது ஒரு ஒரு ட்ரேடுக்கும் ட்ரையல் குடுத்துக்கலாம் சார். அது பண்ணிக்கலாம். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல ஒவ்வொரு ட்ரேடுக்குன்னு இல்ல. ஒரு கிரிடுக்கு இவ்வளவு வந்து ஒண்ணு நீங்க இல்ல கிரிட்டுக்கு ஆல்ரெடி இருக்கு சார். நீங்க சொல்றது ஒரு லாட். இப்ப இந்த ஒரு ட்ரேடுக்கு ஆமா, வச்சுக்கலாம். ஆமா, அப்படி வேணா ஆமா. வச்சுக்கலாம். எனக்கு நமக்கு அந்த மாரி நம்ம பண்ணியிருந்தோம்னாக்கா நமக்கு வந்து அவ்வளவு செல்லிங் வந்து நமக்கு வந்து ஹோல்ட் ஆயிருக்காது. இது வந்து வரதான் சார் செய்யும். அது எப்பவுமே ட்ரேட்ல எப்பவுமே இல்ல. ஒண்ணு வந்து இருக்கு. ஆமாமா. இல்ல, இல்ல. நீங்க ப்ராஃபிட் அது பண்ணிட்டாலும், லாஸ் பண்ணிட்டாலும் இல்ல, அடடே இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாமே. லாஸ்ங்கிறது வேற. அத பத்தி பிரச்சனை இல்ல சார். ஏன்னா செல்லிங்க பொறுத்தவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணவே முடியாது சார். ஏன்னா இறங்குனது ஏறும் கண்டிப்பா தெரியும். ஆனா ஏறுனது இறங்குங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியாது சார். கோல்ட பொறுத்தவரைக்கும். அப்ப செல்லிங் அதான் வந்து அதான் நம்ம எப்பவுமே அதுதான் நான் வெயிட் சொன்னேன். பண்ணவே இப்ப முடியாது பை சார். தான். செல்லிங்க நம்ம வெயிட் பண்ணவே முடியாது. என்ன? ஆமாமா. இல்ல நான் அதனால அன்னைக்கே தான் வந்து நம்ம சார். பேசும்போது நான் ஒரு பாயிண்ட் நான் சொன்னேன் தெரியுங்களா? ஆ. ஒரு பெரிய கேண்டில் டெய்லியில தான் நான் சொன்னேன்னு நினைக்கிறதா. இந்த இந்த கேண்டில் இவ்வளவு பெருசா போட்டிருக்கான். இனி இது கீழே வருமாங்கிறது டவுட் தான் பேசிட்டு இருந்தாங்க. இது உடையறது கஷ்டம்னு சொல்லிட்டு. ஆமாமா. ஏன்னா இப்ப வந்து ஆ. ட்ரெண்ட் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது 43, 50க்கு கீழ போனா மட்டும் தான் அது வந்து கீழயே போகுது. அதுக்கு மேல வந்து இது திருப்பி 4500, வர்றது கொஞ்சம் கஷ்டம் 4600 தான் தான் சார். இருக்கு. இந்த லெவல் வர்றது ஆமாமா. கஷ்டம் அதுதான் தான். சொல்றேன், அதுதான் சொல்றேன். அப்ப அந்த மாரி இருக்கும்போது நம்ம செல்லிங் வந்து ஹோல்ட் பண்ற ஆப்ஷன் நம்ம வைக்க வேண்டாமே. அந்த ஒரு லாட்டுக்கு வந்து சரி ஒரு எத்தனை ஈக்விட்டி இருக்கோ அதுல ஒரு பெர்சன்டேஜ் வச்சு, அந்த லாட் வந்து அது கீழ வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு போற மாரி வச்சுக்கலாம். நமக்கு ஒரு டென்ஷன் இல்லாம இருக்க முடியும். அதான் அதான். ஏன்னா ஹோல்டேங்கிறது ஒரு நாள் நீர்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது $70 கூட ஒரே நாள்ல வந்து ஹோல்டா $200 போச்சுனாக்கா, அப்போ க்ளோஸ் பண்ணி அது நமக்கு நெறைய லாஸ். ஆமாமாமா. அ அது மாரி பாருங்க. ஏன்னாக்கா நம்ம கோல்ட பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏறுங்கிறது எங்க இறங்குனாலும் வந்து அது ஏறும். வாங்கியிருக்கிறது எப்படினாலும் வெளில வந்துரலாம். ஆனா வித்தத வந்து நம்ம வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். 5500ல ஆமாமாமா. வித்தவங்க வெளில வந்துரலாம். ஆனா 5500ல வாங்குனவங்க எப்ப வேணாலும் வெளில வரலாம். ஆனா இதே வந்து 3000த்துல வந்து ஸ்டார்ட் அடிச்சவங்க இப்போ அவங்களோட நிலைமை என்ன? ஆமா. அது ஆ சான்ஸே இல்ல. இதுவே இப்ப 4000 வருமாங்கிறதே டவுட் தான். இப்ப நம்ம இல்ல, எப்படி இல்ல. அது வரணும்னா அதான்
ஆ. டெய்லி ப்ராஃபிட் பண்ணி தான் வரணும். அதுதான் சொல்றேன். அதனால நம்ம வந்து அந்த மாரி வரும்போது, அந்த ஷார்ட்ட மட்டும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட இதுல வந்து அந்த ட்ரேடு அந்த டைம்ல வரும்போதே அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, கட் பண்ணிட்டு போற மாரி பண்ணிக்கலாம். அதான். ம். நான் இது முடிச்சிடுறேன் சார். இப்ப இந்த ஃபைல்ல இப்ப ஓகே, நீங்க ஓகே, சொன்ன ஓகே, கரெக்ஷன்ஸ் ஓகே. இருக்கு இல்லைங்களா? இத நான் முடிச்சிடுறேன். சரி, சரி, சரி. முடிச்சுட்டு உங்களுக்கு குடுத்துடுறேன். ஆ. இப்போ இதெல்லாம் காமன். இப்ப நீங்க சொல்ற இந்த சமாச்சாரம்லாம் காமன். இப்போ சரி, சரி. உங்களுக்கு தனியா ஏதாவது வேணும் அப்படின்னா, அது அப்புறம் ம். பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறத சரி, நமக்கு சரி. டைம் இருந்ததுன்னா அப்படியே ஒண்ணா இல்ல, பொறுமையா இல்ல. இது பார்க்கலாம். எல்லாருக்குமே தான் சொல்றேன். ஏன்னா, இப்போ ஒரு நைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 20 லாட் செல்ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். மறுநாள் காலைல வந்து ஒரு 200 பாயிண்ட் தூக்குறோம். அவங்கள்ட்ட கேபிட்டல் இருந்தா மட்டும் தான் அது ஹோல்ட் ஆகி நிக்கும். இல்லனாக்கா வாஷ் அவுட் ஆயிடும். ம். ம். ஆ. அதுக்காக சொல்றேன். ம். ஆமா சார், அது கரெக்ட் தான். சரி நானும் சார். அதான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆ. முடிஞ்ச வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகாம ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம அன்னன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டோ லாஸோ அன்னைக்கே முடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று அன்னன்னைக்கு க்ளோஸ் ஆப்ஷன் இருக்கா? பண்றதுக்கு நம்ம ஆப்ஷன் வச்சிருக்காரு சார். ஹோல்டே ஆப்ஷன் வந்து ட்ராடவுன் வச்சிருக்காரு. இல்ல அது இல்லாம இப்ப இந்த லாஸ்ட் டைம் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப 10,000 சென்ட் 20,000 சென்ட் வரைக்கும் லாஸ்ட்ல நிக்குதுல்ல. நீங்க சொன்ன மாதிரி ஆமா, அதெல்லாம் திரும்ப அது கீழே போகுமான்னு தெரியாது. ஆமா. அதனால வந்து அந்தந்த ட்ரேடுக்கே வந்து இன்னும் வந்து 4100 4050 எல்லாம் செல்லு கிடக்கு. அது திரும்ப நமக்கு போய் ரெக்கவர் ஆகுமான்றது எத்தனை நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. இல்ல இதுக்கு இன்கேஸ் வரும் சார். ஒரு 500 பாயிண்ட் வராமலாம் போகாது சார். ஆனா இது வந்து 5000 போயிட்டு வந்து வர வரைக்கும் உங்கள்கிட்ட கேபிட்டல் இருக்குமா? அது கஷ்டம் தான். அதுதான் நான் சொல்றேன். செல்ல பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பை வந்து நீங்க 2000 போனா கூட வெயிட் பண்ணலாம் சார். என்னைக்கு இருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா $10,000 கூட போகும் சார். ஆனா நீங்க வந்து செல்ல வந்து நீங்க வந்து எதுவும் பண்ணவே முடியாது அதுல வந்து. அதனால அன்னன்னைக்கு வந்து ஒரு டாலர் போயிடுச்சா, சரி 100 வந்துருச்சா, ஓகே. அது அப்பவே அந்த ட்ரேட் அந்த டைமிங் வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுற மாதிரி பண்ணிட்டாக்கா பண்ணிடுறேன் சார். அது என்னங்கிறத பார்த்துட்டு ஒரு இது ஓகே, பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, ஓகே. சரி சார். நாளைக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி நாளைக்கும் என்ன ரிசல்ட் என்னங்கிறத சொல்லுங்க. அப்புறம் நம்ம நாளைக்கு இந்தியா டைம் ஒரு 4:15 கனெக்ட் பண்ணலாம். 4:30க்கு தானே நியூஸ். 4:15 கனெக்ட் பண்ணிட்டு நம்ம ட்ரேட்ஸ் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். முடிஞ்சா 4க்கே கூட கனெக்ட் பண்ணிடலாம். லாஸ்ட் டைம் மாதிரி ஒரு ஹரிபரியா வேணாம். 4க்கு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணிடலாம். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகே. எல்லாத்துக்கும் நன்றிங்க. நாளைக்கு பார்ப்போம். ஓகே.